வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஷார்ட் ஹேண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும், அதாவது என்னென்ன வேணும் நமக்கு ஸ்டார்டிங் படிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் புக்கு கம்பல்சரி வேணும். செகண்டு வந்து அப்சரா ஸ்டெனோ பென்சில் கம்பல்சரி வேணும். தேர்டு வந்து 2 குயர் லாங் சைஸு ரூல் நோட் வேணும். ஓகேங்களா. ஃபோர்த் வந்து நமக்கு ஒரு டேபிள் வித் சேர், இது மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஃபஸ்ட் வந்து பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் புக்குன்னு என்னென்னு பார்த்துக்கோங்க. நான் டிஸ்பிளே பண்ணுற நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் புக்கு. ஸோ எடிஷனுக்கு தகுந்த மாதிரி கலர் மாறும், ஆனால் புக்கு இதுதான் உங்களுக்கு பிட்மேன் இருந்தது. செகண்ட் வந்து அப்சரா ஸ்டெனோ பென்சில், இதுதான் அந்த பென்சில் வந்து. ஸோ நட்ராஜ் பென்சில் அதெல்லாம் வாங்காமல் இந்த அப்சரா ஸ்டெனோ பென்சிலே கம்பல்சரி நீங்கள் வாங்கிக்கோங்க. தேர்டு வந்து 2 குயர் லாங் சைஸு ரூல் நோட் கம்பல்சரி வாங்கணும். ஓகேங்களா. இதுதான் அது கிங் சைஸு ஷார்ட் நோட்டில் வாங்கக்கூடாது, ஒன்லி லாங் சைஸ் மட்டும் தான் நீங்கள் வாங்கணும், வேறு எதுவும் வாங்கக்கூடாது. ஃபோர்த்து வந்து டேபிள் வித் சேர். ஸோ வந்து அது எது வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான கம்பல் நீடு உங்களுக்கு இது மெயின்லி வந்து ஆம்லெஸ் சேராக வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ஷார்ட் ஹேண்ட் படித்து என்னென்ன பெனிஃபிட்டு என்னென்ன எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ ஷார்ட் ஹேண்ட் படி நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லை, ப்ரைவேட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கவர்மெண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மெயினாக வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே போகணுன்னா ஷார்ட் ஹேண்ட் வந்து கம்பல்சரி வேணும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஈஸியாக உள்ளே போய்க்கலாம். அதில் வந்து மெயினாக எல்லோரும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் படிக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி லைன். செகண்டு வந்து நீங்கள் கோர்ட் எக்ஸாம், கோர்ட்டில் ஏகப்பட்ட வேகன்சி உடனே போயிட்டுருக்குது. தேர்டு வந்து போலீஸ் எக்ஸாம். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஈஸியாக வேலைக்கு போய் ரிப்போர்ட்டராக போய்க்கலாம். ஃபோர்த்து வந்து நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக போகலாம். ஸோ ஜேர்னலிஸ்ட் வந்து எது வேணால் போகலாம். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாகவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது, கவர்மெண்ட் சைடு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கவர்மெண்ட்டில் இது போல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அடுத்து மெயின் டவுட் வந்து டியூரேஷன் வந்து எல்லாருக்கும் அந்த டவுட் காமனாக அந்த டவுட் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து 2 வருஷம் படிப்பாங்க, 3 வருஷம் படிப்பாங்க, ஒவ்வொருத்தர் படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ ஆனால் டவுட் வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து என்னென்னா காமனாக வந்து இங்கிலீஷை பொறுத்தளவு மொத்தம் 3 லெவல் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது ஜூனியர் முடிக்கணும்னா 6 மாதம் உங்களுக்கு ஆகும். ஜூனியர் பாஸ் பண்ணி இன்டர்மீடியேட் வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 6 மாதம் ஆகும். ஸோ இன்டரும் பாஸ் பண்ணி நீங்கள் சீனியர் வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். டோட்டலாக வந்து இங்கிலீஷ் முடிக்க 1.5 இயர் உங்களுக்கு கம்பல்சரி ஆகும். ஸோ அப்புறம் ரெண்டாவது எல்லோரும் மோஸ்ட் காமனாக வந்து ஒரு டவுட் வச்சுப்பாங்க. என்னென்னா அது எல்லாருக்குமே உங்களுக்கு இருக்கும், எனக்கும் டவுட் இருந்துச்சு. ஒவ்வொருத்தர் அது வேறு ஒன்றும் கிடையாது. அது என்னென்னா டைரக்ட் சீனியர் பண்ணலாமா வேணாமா, இதுதான் மெயின் டவுட்டு. ஸோ டைரக்ட் சீனியர் வந்து என்னோடய ஒப்பீனியனை பொறுத்தளவு வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து எல்லோரும் சொல்லுவாங்க டைரக்ட் சீனியர் முடிச்சுக்கோ, ஸோ டைரக்ட் சீனியர் ஈஸியாக போகலாம், 6 மாதத்தில் முடிச்சிடலாம், அதுவும் ஞாபகம் வச்சுப்பாங்க. செகண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ டைரக்ட் சீனியர் பண்ணால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதாங்க தான் டவுட்டு. ஸோ செகண்ட் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் சீனியர் பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாமா, டக்குன்னு பாஸ் பண்ணிடலாமா 6 மாதத்தில். ஸோ 1.5 இயர் இல்லாமல் நம்ம ஒரு 2 மாதம் புக்கை முடிச்சுட்டு முடிக்கலான்னு கேட்டாங்கன்னா, என்னோடய ஒப்பீனியன் நான் உண்மையாலுமே சொல்வேன், டைரக்ட் சீனியரை பற்றி எங்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, அது மெயினாக இங்கிலீஷுக்கு யாராவது கேட்டாங்கன்னா நான் வந்து நோ தான் சொல்லுவேன், கம்பல்சரி நோ தான் சொல்லுவேன். இங்கிலீஷை பொறுத்தளவு நோ முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் சீனியர் வந்து 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 120 வேர்ட்ஸ் பெர் மினிட். ஸோ டைரக்ட் சீனியர் அலோடே கிடையாது. ஸோ பெட்டர் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து ஜூனியர் போயிட்டு சீனியர் போகிறதா என்னோடய ஒப்பீனியன் பொறுத்தளவு குட்டுன்னு தோணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னென்னா எக்ஸாம் இப்படி இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம் ஹால் எப்படி இருக்கும், அதோட என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கும், எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பெட்டர் ஜூனியர் போய் நீங்கள் சீனியர் போய்க்கலாம். ஓகேங்களா. இதுதான் ஷார்ட் ஹேண்ட் பற்றி இன்ஃபர்மேஷன், பேசிக் நீட்ஸு. வேறு ஏதோ இன்ஃபர்மேஷன் வேணுன்னா என்கிட்ட கேளுங்க. ஸோ இதுக்கப்புறம் லெசன் வைஸ் வீடியோஸ் வந்து நான் அப்பப்போ டெய்லி அப்டேட் பண்ணுவேன். இங்கிலீஷ் தனியாக, தமிழ் தனியாக எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு இது போக கமெண்ட்ஸ்லையும் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் மெயில் ஐடி கொடுக்குறேன். இந்த மெயில் ஐடி நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணால் கூட நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ நான் எல்லாமே போஸ்ட் பண்ணிவிட்டேன். அதுதான் மெயில் ஐடி ourvisiononlineacademy@gmail.com. ஸோ என்ன டவுட்னாலுமே நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.